எல்லோருக்கும் வணக்கம். விடுதலை 2.0 டெஸ்ட் பேட்ச் 8 என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜனவரி 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதற்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 299 தான். நம்ம அகாடமி 2வது வருஷம் தொடக்க விழாவை முன்னிட்டு 50% என்ன பண்ணியிருக்கோம், குறைச்சிருக்கோம். ஸோ அதனால விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா பி 2.0 டிபி 08 அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் இந்த நம்பருக்கு 8668081563 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் அனுப்புவோம். ஷெடியூல் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நம்மளோட கைடன்ஸில் இதுக்கு முன்னாடி போயிருக்காங்க, வேலைக்கு போயிருக்காங்க. லாஸ்ட் கால்ஃபரில் கூட நிறைய பேர் ஒரு 14 பேர் போயிருக்காங்க. லாஸ்ட் கால்ஃபரில் நம்மகிட்ட வந்து ஒரு 14 பிசி போயிருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட மாடல் கொஸ்டின் பார்த்தீங்களே தெரியும். நம்மளோட கொஸ்டின் ஸ்டாண்டர்டு எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் மாடல் கொஸ்டின் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். நம்ம சேனல்லையும் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. இல்லை உங்களுக்கு நம்ம மாடல் கொஸ்டின் பார்த்துட்டு ஒரு சிலர் என்ன விரும்புவீங்க, ஒரு சிலர் மாடல் கொஸ்டின் கொடுங்க சார் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நம்மளோட மாடல் கொஸ்டின் வேணும்னாலும் உங்களுக்கு தர்றோம். ஸோ நீங்கள் நம்பருக்கு வந்து ஷெடியூல் வாட்ஸ்அப்பில் பண்ணீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷெடியூல் அனுப்புவோம். அதே டைமில் மாடல் கொஸ்டின் வேணும்னு கேட்டிங்கன்னா மாடல் கொஸ்டின் உங்களுக்கு அனுப்புவோம். ஸோ நம்ம இதில் எப்படி பிளான் பண்ணிப்போம் அப்படின்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் சயின்ஸு, அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸ். ஸோ அந்த ஆர்டரில் தான் போயிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் 2வது என்ன பண்ணியிருப்போம், செகண்ட் டேர்மில் சயின்ஸு, சோசியல் சயின்ஸ். 3வது டேர்மில் அதே மாதிரி அறிவியல், சமூக அறிவியல். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருப்போம். அது கூட தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கொடுத்துருப்போம். அந்த இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கொஸ்டின் இருக்கும். அதாவது 70+80 அப்படி இருக்கும். 70+80 இருக்கும். அதாவது தமிழில் ஒரு 80 கொஸ்டினும் மெயின் பேப்பரில் ஒரு 70 கொஸ்டின், 150 கொஸ்டின். நீங்கள் எப்படி ஒரு பிசி எக்ஸாம் எழுதுவீங்களோ அதே பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிற ஃபீல்ட்லேயே எழுதுவீங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும் அப்படின்ற ஃபீல்டில் தான் நம்ம கொஸ்டின் செட் பண்ணியிருப்போம். நீங்கள் விருப்பம் இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சைக்காலஜி தனியாக கவனம் செலுத்திருப்போம். சைக்காலஜிக்கு மட்டும் தனி டெஸ்ட் கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் 7ஆம் வகுப்பு அறிவியல், சமூக அறிவியல். அதுக்கப்புறம் 2ஆம் பருவம் அறிவியல், சமூக அறிவியல். அதுக்கப்புறம் 3ஆம் பருவங்கள் அறிவியல், சமூக அறிவியல் கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்த்து அதே ஒரு 150 கொஸ்டின் உள்ள ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அதுக்கப்புறம் சைக்காலஜி தனி டெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 8ஆம் வகுப்பு இயற்பியல் தனியாக கொடுத்துருப்போம். வேதியியல், உயிரியல், வரலாறு, புவியியல், குடிமியல் பொருளாதாரம் மட்டும் ரெண்டும் சேர்த்து ஒரே டெஸ்ட்டாக கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் 8ஆம் வகுப்பு முழுவதும் அதே மாதிரி 150 கொஸ்டினில் ஒரு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் சைக்காலஜி தனியாக ஒரு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி 9ஆம் வகுப்பு இயற்பியல், வேதியியல், உயிரியல், வரலாறு, புவியியல், குடிமியல் பொருளாதாரம் எல்லாம் சேர்த்து ஒரு டெஸ்ட் கொடுத்துருப்போம். ஸோ இதோட ரிவிஷன் அதே மாதிரி ஒரு 150 கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் சைக்காலஜி. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக 10th உள்ளதும் அதே மாதிரி தான். இயற்பியல், வேதியியல், உயிரியல், வரலாறு, புவியியல், குடிமியல் பொருளாதாரம் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்போம். ஸோ பொருளாதாரம் தனியாகவே கொடுத்துருப்போம், தனியாக ஆட் பண்ணியிருப்போம். ஸோ மொத்தமாக அது எல்லாமே சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் 150 மார்க்கு. அது போக மேக்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அது போக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 ஃபுல் டெஸ்ட். ஸோ ஓவராலாக ஒரு 43 டெஸ்ட் வரும். ஓவராலாக ஒரு 43 டெஸ்ட் வரும். உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 299 தான். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதே மாதிரி வந்து ஆஃபர் போடுவோமா, அதாவது அந்த ரேட்டை வந்து கம்மி பண்ணுவோமா அப்படின்றது டவுட் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தது 599 போட்டிருந்தோம். ஸோ இந்த டைம் அகாடமி ஸ்டார்டிங் இருந்தனால ஸோ வந்து 299 போட்டிருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஷெடியூல் வந்து நாங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்கோம். எதுவும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.